திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். பஞ்சாட்சர மந்திரமாகிய நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லி அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவு சொற்களை கேட்டு நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருமால் பேரு என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் திருமால் பேரு திருத்தலத்தினை பற்றி விரிவாக பார்த்தோம். முதலாம் திருமுறை 114வது திருத்தலம் பதிகம், 114வது பதிகம், 3வது பாடல். 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். கருவுடையார் உலகங்கள் வேவே செருவிடை ஏறியும் சென்று நின்று உரு இடையாள் உமையாளும்தான் மருவிய வளநகர் மால்பேரே என்று பாடுகிறார். கருவுடையார் என்ற கருவினையுடைய, அதாவது பிறப்பினையுடைய ஆன்மாக்களுக்கு படைக்கப்பட்ட உலகங்களை கருவுடையார் உலகங்கள் வேவே என்றால் அழிக்க என்று இங்கே பொருள். எப்பொழுது அழிக்கிறார்? ஊழிக்காலத்திலே அழிக்கிறார். ஊழிக்காலத்திலே அழியுமாறு செய்யக்கூடியவர் நம்பெருமான். போரிலே வல்ல செரு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் பாருங்க. 2வது அடியில் முதல் சொல்லு செருவிடை, அதாவது போரிலே வல்ல விடை மீது இடபத்தின் மீது ஏறி வருபவன் ஆகிய சிவபெருமான் மனம் புரிந்த அழகிய இடையினை உடைய உருவிடை மனம் புரிந்த அழகான இடையுடைய உமையாளும் தானுமாய் சென்று நின்று பொருந்தி விளங்கக்கூடிய வளநகர் திருமால் பேர். உமையாளும் தானுமாக சேர்ந்திருக்கார். கருவுடையார் உலகங்கள் வேவே, அதாவது பிறப்புடைய ஆன்மாக்கள் போகத்தை அடைதல் வேண்டும். போக நுகர்ச்சி
அந்த போக நுகர்ச்சிக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு வந்தால் தான் இன்பம் என்ன துன்பம்னா என்னன்னு தெரியும். அதான் போகம். போகம் நுகர்ச்சி அடைதல். அதற்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஆன்மாக்களின் போக நுகர்ச்சிக்காக படைக்கப்பட்ட உலகங்கள் வேவ. எப்போ வேவ? ஊழிக்காலத்தினுடைய இறுதியிலே வேவ, அழிய. இந்த உரு என்று 3வது அடியில் போடுறாரு பாருங்க, உரு இடையாள்னு. அந்த உருன்னா அழகு என்று பொருள். அழகுன்னு இடை, உரு உடை. திருச்சிற்றம்பலம். இப்போ பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். கருவுடையார் உலகங்கள் வேவ, கருவுடையார் உலகங்கள் வேவ, செருவிடேறியும் சென்று நின்று உருவிடையார் உமையாளும் தானும், உருவிடையார் உமையாளும் தானும், மருவிய வளநகர் மால் பேரே, மருவிய வளநகர் மால் பேரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமால் பேரு என்னும் திருத்தலத்தினை நாம் என்று சிந்திக்கிறோம். இந்த திருமால் பேரு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்தித்து அங்கு பெருமானை பெருவாழ்வு தரக்கூடிய பெருமான், பேரருள் மிக்க பெருமான், பேராற்றல் மிக்க பெருமான், அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம்.